கோலி டாக் கோலிவுட் நியூஸ். முடிஞ்சா இவனை பிடிக்க அதிக தியேட்டர், எஸ்கேப் மதனுக்கு கை மேல பலன். கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல கன்னட நடிகர் நானி சுதீப் நடிப்புல கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான படம் முடிஞ்சா இவனை புடி. சுதீப்புக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிக்க பிரகாஷ் ராஜ், நாசர், சதீஷ், டெல்லி கணேஷ், முகேஷ் திவாரி, சாய் ரவி, அவினாஷ், சரத் முதலானோரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல டி.இமான் இசையமைச்சிருக்காரு. வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. முடிஞ்சா இவனப்புடி படத்தை வாங்கி தமிழகம் முழுக்க வெளியிட்டிருக்கும் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் 300 தியேட்டர்கள்ல வெளியிட திட்டமிட்டிருந்தாரு. லிங்கா விவகாரத்தோட தொடர்ச்சியா முடிஞ்சா இவனப்புடி படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டதுனால திட்டமிட்டபடி அதிக தியேட்டர்கள்ல படத்தை வெளியிட முடியல. இந்த நிலையில படம் வெளியாகி ஒரு வாரம் கழிச்சு, அதாவது நேத்துல இருந்து கூடுதலா 120 தியேட்டர்கள்ல முடிஞ்சா இவனப்புடி படத்தை திரையிட்டாங்க. இப்படி ஒரு முடிவை எடுத்த எஸ்கேப் மதனுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. அதாவது 2வது வார வசூல் 2 மடங்காயிட்டுதான். தமிழ், கன்னடம் ஆகிய மொழிகள்ல ஒரே தினம் வெளியான இந்த படத்துக்கு கன்னடத்திலயும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கான்.